அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். சம்பவ இடத்தை மறுபடியும் நெருங்குறோம், பயங்கரமாக நெருங்கிட்டோம். திடீர்னு ட்ரம்ப் ஒரு பதிவு போட, ஈரான் பதிலுக்கு ஒரு பதிவு போட, திடீர்னு அந்தர்பல்ட்டி ஆறுமுகம் மோடி தலைவா நான் உள்ள தலைவா பேச்சுவார்த்தை நடத்துகிறேன்னு சொல்ல, இஸ்ரேலுக்கு ஏதோ டென்ஷன் ஆகிட்டு அந்த பக்கம் திடீர்னு சிரியா மீது அடிக்க, அதுக்கப்புறம் திடீர்னு ஈரான் டென்ஷன் ஆகிட்டு அங்கே துபாயில் ஷர்ஜா மீது திடீர்னு ட்ரோன்களை அனுப்ப, அதனால் சுற்றி இருக்கக்கூடிய பரபரப்பான சூழ்நிலை என்ன? கொட்டசாமியை நல்லா தானே இருந்தாங்க, திடீர்னு ஏன் பரபரப்பாகிட்டாங்க? அதுக்கான காரணங்கள் என்ன? பேச்சுவார்த்தை முடிந்ததுக்கப்புறம் அமெரிக்கா சொன்ன அறிவிப்பும் ஈரான் சொன்ன அறிவிப்பும் என்ன? ஏன் திடீரென்று 2 கப்பல் மீது மறுபடியும் தாக்கல் நடத்தியிருக்காங்க? தொடர்ந்து இந்த மாதிரி அதிர்புதிரியான சம்பவங்களும் ரஷ்யாவுடைய தகவல்களும் ஒருங்கிணைந்த ஒரு சூப்பரான அப்டேட் வச்சு செஞ்சிடலாம். ஸோ பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ண ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. எப்படி போகலாம். இன்று காலை நம்ம இந்திய நேரப்படி ஒரு 9 மணி இருக்கும், ஒரு செய்தி வருது அங்கேருந்து, துருக்கியிலிருந்து. தலைவர் எரடகன் அவர்கள் அங்கே உலக நாட்டாமை ட்ரம்ப்புக்கு இருந்தது ஒரு ஃபோன் கால். தலைவா என்ன தலைவா பண்ணுறீங்க, சொல்லுங்கள், சும்மா தான் இருக்க சொல்லுங்கள் அப்படின்னு. ஒன்றும் இல்லை, பேச்சுவார்த்தை நான் நடுநிலை வைக்கணுமா, கொஞ்சம் ஸ்மூத்தாக முடிச்சிட்டுமா, ஏன்னா நிறைய பேச்சுவார்த்தை எல்லாம் பெண்டிங்கில் இருக்குது. காசா பேச்சுவார்த்தை, பாலஸ்தீன் இங்கேயும் எல்லாம் அங்கேயும் இங்கேயும் நின்றுட்டுருக்கு. அது இல்லாமல் நீங்கள் வேறு அந்த மெக்கா டீல், சவுதி அரேபியா நாங்களும் பாகிஸ்தானும் ஒன்றிணைந்தது வேறு நீங்கள் பாராட்டியிருக்கீங்க. நீங்கள் எதனா சொல்லுவீங்க எது சொல்லுவீங்கன்னு கொஞ்சம் பதற்றமாக இருந்தோம். ஆனால் நீங்கள் பாராட்டுனதுக்கப்புறம் நாங்கள் எடுத்த முயற்சி நாங்கள் சரின்னு நினைக்கிறோம். அதனால் இந்த பாராட்டுத முயற்சியோடு நான் கொஞ்சம் ஈரான்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி கொஞ்சம் அமைதி கொண்டு வரட்டுமா, சொல்லு தலைவர், ஆணையிடுங்கள், சென்று வென்று வருகிறேன் அப்படின்னு ஒரு நேரத்தில் பொட்டு வச்சுக்கிட்டு கிளம்பட்டுமா தலைவா அப்படின்னோடனே அவர் கொஞ்சம் பொறுமையார், அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு இருக்காங்க. ஏன்னா இப்போது நிலைமைக்கு நடுநிலை அப்படின்ற ஒரு நாடு யாருமே பேச்சுவார்த்தையை நடத்தலை. பாகிஸ்தானும் ஒரு 2-3 நாள் கதையை விட்டாங்க, ஏதோ உலகம் மீடியா அப்படின்னு ஏமாத்தினாங்க, நாங்கள் தான் போய் பேச்சுவார்த்தை நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஈரானுக்கெல்லாம் போயிட்டு வந்தாங்க. ஆனால் ஈரான் என்ன சொல்லிட்டாங்க, திட்டவட்டமாக நாங்கள் ஓமன்கிட்ட மட்டும் தான் பேச்சுவார்த்தை நடத்துகிறோம், வேறு யாருக்கிட்டையும் கிடையாது. அது குறிப்பாக அமெரிக்கா ஒரு இலூஷனில் இருக்காங்க, அந்த இலூஷனை யாராலையும் போக்கவே முடியாது அப்படின்னு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லிட்டாங்க. நேற்று காலையிலே ட்ரம்ப் அவர்கள் நாளைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அறிவிப்பு இந்த உலகத்துக்கு அனௌன்ஸ் பண்ண போகிறேன், ஸ்டேட் ஆஃப் ஹார்முஸை கைப்பற்ற போகிறோம் அப்படின்லாம் சொன்னார் இல்லையா. இன்றைக்கி அந்த உலகத்துக்கு அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. அதுதான், அவ்வளோதான். இதுக்கப்புறம் நியூ அமெரிக்காவுடைய டெரிட்டரி ஸ்டேட் ஆஃப் ஹார்முஸ் இருக்குல்ல, இதுதான் அப்படின்னு தனது எக்ஸலத்தில் போட்டார். இதை பார்த்த உடனே என்னுடைய பழைய நினைவுகள்லாம் எனக்கு ரொம்ப சுருண்டு அடிச்சுது. உனக்கு என்னப்பா பழைய நினைவுகள் அப்படின்னு உங்களுக்குள்ளே தோணலாம். ஒன்றும் இல்லை, நம்ம இந்தியாவுடைய எல்லை பகுதியை சீனா பேர் மாற்றி அவ்வளோதான் இது எங்கள் பகுதின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணாங்கல்ல, அந்த மாதிரி யாருனாலும் எந்த நாட்டு எல்லை பகுதினாலும் தனது நாட்டு பெயரை போட்டு அவ்வளோதான் இது எங்களுதுன்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டா அந்த போருக்கான வெற்றிக்கான அர்த்தமா அப்படின்னு நினச்சிக்கிட்டேன் நான். அப்புறம் தான் அவங்க ஈரானுடைய ஸ்போக் பர்சன் என்ன போட்டிருந்தாங்கன்னா, கோட்டசாமி எழுதுறது எல்லாமே கரெக்டு தான், பாருங்கள் அங்கே பெர்ஷியா கல்ஃப்ன்றது கொஞ்சம் தப்பாக எழுதிருக்கீங்க, அந்த பெர்ஷியன் கல்ஃப் அப்படின்னு எழுதுங்க, கொஞ்சம் நீங்கள் ஏதோ பெர்சியன் அப்படின்னு ஒரு வார்த்தை ஏதோ கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டீங்க, அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் கரெக்டாக போட்டு விடுங்களேன், ஏன் அப்படி தப்பாக எழுதுறீங்க அப்படின்னு அவங்க ஏதோ நக்கலுக்கு போட்டு விட்டுருக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்துச்சு பாரு ட்ரம்ப், ஓஹோ நீங்கள் நக்கலுக்கு நினைக்கிறீங்களா, நான் கொடுக்குற தகவல் உங்களுக்கு விக்கல் வரும் பாரு அப்படின்ட்டு என்ன பண்ணுறாரு, ஒரு எக்ஸல், ஏன்னா நக்கல் விக்கல் நல்லா தான் இருக்குது, ரைட், ஏதோ ஒரு ரைவிங்கில் வந்துருச்சு. நான் கொடுக்குற அந்த பதிவை பார்த்தீங்கன்னா தெரியும்ன்ட்டு, இதுக்கப்புறம் ஈரான்கிட்ட பேச்சுவார்த்தையே கிடையாது, நகி ஒன்லி கப்பல்களை நாங்கள் வெளியே தடுக்க போகிறோம், உள்ளே இருக்கக்கூடிய கன்னி வெடிகளை அகற்ற போகிறோம், ஸ்டேட் ஆஃப் ஹார்முஸ் இனிமேட்டு ஆப்ரேஷன் நடக்க போகுது, இதுக்கப்புறம் முழுமையாக கப்பல் கிளம்ப போகுதுன்ட்டாங்க. உங்களுக்கான பிரத்யோகமான வீடியோ பதிவு இது. 17ஆம் தேதி கிட்டத்தட்ட ஒரு 10 கப்பல் கிராஸ் பண்ணதாக சொல்கிறாங்க. அதற்கு முந்தைய நாள் ஒரு 2 கப்பல் தான் கிராஸ் ஆச்சு, 2லேருந்து 3 தான் சொன்னாங்க, பட் நேற்று 10ன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அவங்க பக்கம் முகமது ரேசா நஹாவி அவர்கள், ஈரானுடைய சுப்ரீம் லீடர், டாப் ஐஆர்ஜிசியுடைய அட்வைசர், என்ன சொல்லிட்டாருன்னா, எத்தனை தடவை தான் இவங்க எங்ககிட்ட தோத்துட்டு போவாங்க சொல்லுங்கள், கிட்டத்தட்ட சீசன் 3 வரைக்கும் தோத்துட்டாங்க, அடுத்து சீசன் 4 வேறு வந்துட்டாங்க, இதுக்கப்புறம் எங்களுக்கு அடிக்கிறதுக்கு மனசு இல்லை, தோல்வியை ஒத்துக்கிட்டு கிளம்பி என் கண்ணு முன்னாடி நிற்காதீங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறார். யார்? அமெரிக்காவை பார்த்து. இப்போ 40வது நினைவு நாள், அயதுல்லா அலி காமேனி அவர்களுடைய
இறுதி ஊர்வலம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 40வது நாள் மக்கள் எல்லாம் அப்படியே கொடி ஏற்றிட்டு வரும்போது நார்மலாகவே இந்த திரளான மக்கள் கூட்டத்தை பார்க்கும்போது தலைவர்கள் சற்று வெகுண்டு எழுந்து சற்று ஆவேசமாக தான் பேசுவார்கள். அப்படி எழுச்சி உரையாற்றுவார்கள், ஆவேச உரையாற்றுவாங்க. அதெல்லாம் ரியல் லைஃப்பில் இருக்குமான்றலாம் நீ கேட்டுறக்கூடாது. அதனால் இந்த கூட்டத்தை பார்த்த கேலிபப் அவர்கள் சற்று உணர்ச்சி பொங்கிட்டாரு, பயங்கரமாக பேசிட்டாரு. எதிரிகள் நம் நாட்டினுடைய கேஸ் ஷார்ட்டேஜை உருவாக்கணும்னு நினைக்கிறாங்க. முழுமையாக தனது நாட்டுக்கு வரக்கூடிய கப்பல்கள் எல்லாமே தடுத்து முடக்கணும்னு நினைக்கிறாங்க, அடக்கணும்னு நினைக்கிறாங்க. அதை முறியடிக்க வேண்டியது காலத்தின் கட்டாயம். இனி நம்மளோட ஆப்ரேஷனை தொடங்க வேண்டியது தான், ஒருங்கிணைந்த சொல்யூஷனை ஏற்படுத்த வேண்டியதுதான், இந்த ஷார்ட்டேஜை நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னார். அப்போ நான் மனசை ஒன்று நினச்சிக்கிட்டேன், ஏப்பா உங்களுக்கு என்னப்பா கேஸ் ஷார்ட்டேஜ், எங்களை பார்த்து சொன்னீங்கன்னா கூட ஒரு நியாயம் இருக்குது. ஏன்னா இந்த வரைபடத்தை பாருங்கள், பாகிஸ்தான் 26%, இந்தியா தான் அதிகமாக இருக்கும். பெர்ஷியா கல்ஃபில் இருந்து நம்ம தான் அதிகமாக இறக்குமதி பண்ணோம். இந்தியா 28%, சீனா 6%, தாய்லாந்து 7%, சிங்கப்பூர் 18%, தைவான் 27%, தென்கொரியா சவுத் கொரியா 20%, ஜப்பான் 6%, குவைத் 24% அங்கேயே இருக்குது. நான் அப்போ தான் நினச்சிக்கிட்டேன், ஏப்பா நாங்கள் தான்ப்பா கஷ்டப்படணும், உங்களுக்கு என்னப்பா பிரச்சனைனா அங்கேயும் பெரிய ஷார்ட்டேஜ் இருக்குன்றாங்க. ஈரானுக்குள்ளார ஏற்கனவே இன்ஃப்ளேஷன் அதிகமாகிடுச்சு. தொடர்ந்து தன் நாட்டுக்கு வரக்கூடிய கப்பல்கள் எல்லாமே தடுத்து நிறுத்துகிறாங்க. வெளியே இவங்களால் ஏற்றுமதியும் பண்ண முடியல. இன்ஃப்ளேஷன் அதிகமாகிடுச்சு, உணவுப் பொருளோட விலையேற்றம் அதிகமாகிவிட்டது. இப்போ கேஸ் ஷார்ட்டேஜ் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் அமெரிக்கா கிட்ட பேச்சுவார்த்தைலாம் நடத்த வேண்டாம், நம்ம முழுக்க ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸ் நம்ம கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு, முழுமையாக நிறுத்துங்கன்ட்டாங்க. எப்படி முழுமையாக ஒரு கப்பலை கூட அனுப்பாமல் நிறுத்துங்க. ஏதோ இதற்கு முன்பு 1-2 கொஞ்சம் பர்மிஷன் வாங்கிட்டு போனாங்க, இப்போ அதையும் நிறுத்துங்க. ஏன்னா நம்ம அப்பாவி குழந்தைகளையும் நம் மதிப்புமிக்க தலைவர்களையும் கொன்று குவித்திருக்கிறார்கள். அதற்கு நம்ம இன்னும் பதிலடி நம்ம கொடுக்கல. உண்மையாகவே அவங்களுக்கு பதிலடி கொடுக்கணுன்னா அது ஈரானுக்கு கொடுத்தா மட்டும்தான் அவங்க ஆத்மா சாந்தி அடையும். அதனால் இனி நம்ம பதிலடி கொடுத்தே ஆகணும் அப்படின்ட்டாங்க. இப்போ அவங்க என்ன பேசுகிறாருன்னா, அமெரிக்கா நம்மக்கிட்ட கெஞ்சிட்ருக்கு, அம்மா தாயே எனக்கு கொஞ்சம் சீக்கிரமாக பேச்சுவார்த்தை முடிச்சு கொடுத்தாயே அப்படின்னு நம்மக்கிட்ட கெஞ்சுறாங்க. ஆனால் நம்ம சாதாரண ஆளும் கிடையாது, இனி நம்ம தாக்குதல் ஒன்றே தீர்வு அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் நேற்று நம்ம நினச்ச மாதிரி தான். இப்போ ஈரான் அக்ரெசிவ் மோடு போகிறாங்க, அமெரிக்கா ஹாப் மோடுக்கு போகிறாங்க. சரி, இந்த நிகழ்வுக்கு அப்புறம் இன்னைக்கு காலையிலிருந்து 2 கப்பல்கள் மீது தாக்கல் நடத்துகிறாங்க. ஒன்று இன்னைக்கு காலையில் நடந்த தாக்குதல், இன்னொன்று கரெக்டாக ஓமன் பக்கத்தில் இருக்கக்கூடிய கப்பல்களே தாக்கல் நடத்துகிறாங்க. ஒன்று லைபீரியானுடைய கொடியேற்றினா ஒரு கப்பல் ஒன்று, அது கிரீஸுடைய ஓனர்னு சொல்லப்படுகிறது. அமெரிக்கா சேஃபாக கூட்டிகிட்டு வந்ததில் தாக்கல் நடத்தப்பட்டதாக சொல்கிறாங்க. இன்னொன்றுமே ஒரு சந்தேகத்துக்கிடமான ட்ரோன் தாக்கல் நடத்துகிறாங்க. இவ்வளோ அடிக்கிறது அடிக்கிறது கடைசியில் என் கடற்பகுதியை சேதாரம் பண்ணிட்டாங்கன்னு கத்த வேண்டியது யாருன்னா ஈரானுக்கு தான் சொல்கிறேன். அடித்ததுக்கப்புறம் நடக்க தானே செய்யும். இருந்தாலுமே இப்போ ஒரு ஷார்ட் பீரியட் இல்லைங்க, கரெக்டாக ஆகஸ்ட் 14 18 தேதிக்குள்ளார அன்னைக்கு ஒரு 2, இன்றைக்கி ஒரு 2, இடையில் 1, 3, மொத்தம் 4, 5 கப்பல் அடிச்சிட்டாங்க. 5 கப்பல்கள் மீது தாக்கல் நிகழ்த்திட்டாங்க. இது நாங்கள் நேரடியாக அமெரிக்கா மீது நடத்தப்படுகிற தாக்குதல் அப்படின்னு ஒரு எச்சரிக்கை கொடுக்குறாங்க. சரி, நீங்களாம் நல்லா தான் இருக்கிறீங்க, திடீர்னு ஏன் அங்கே சர்ஜா இருக்குல்ல துபாயில் திடீர்னு ட்ரோன் அட்டாக் வருதுன்ட்டு ஒரு ரெட் சைரன், அப்புறம் மொபைலுங்களுக்கெல்லாம் மெசேஜ் வருது இது மாதிரி அட்டாக் வருதுன்னு சொல்லிட்டு, அப்புறம் ஒரு 3 ட்ரோன் வந்ததாக சொல்கிறாங்க. அதை சுட்டு வீழ்த்தப்பட்டதாகவும் அங்கே யூஏஇனுடைய மினிஸ்டர் ஆஃப் டிஃபென்ஸ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்லாம் ஆக்டிவாக இருக்குது, நாங்கள் சுட்டு வீழ்த்திட்டோன்னு சொல்கிறாங்க. ஒருவேளை திடீர்னு இல்லை நம்ம கொஞ்சம் அக்ரெசிவ் மோடில் போய்ட்டு அடிக்க ஆரம்பிச்சிடலாம்னு சொல்கிறாங்களா என்னன்னு தெரியல. ஆனால் இன்றைக்கி யூஏஇனுடைய தலைவர் அங்கே ட்ரம்ப்புக்கிட்ட ஃபோனில் பேசிட்டு என்ன முடிவுகள் எடுத்தாங்கன்னு தெரியல, நான் அனௌன்ஸ் பண்ணேன். பட் ஏதோ சம்திங் அவங்க பேசியிருக்காங்க, ஏதோ அவங்களுக்குள்ள ஒரு சில பர்சனல் விஷயங்கள் இருக்கலாம், அதுக்காக பேசியிருப்பாங்க. தகவல் வந்தால் தெரியும் நம்மளுக்கு. சரி, இங்கேயே ஒரே கலவரமாக இருக்கிற சூழ்நிலையில் இன்றைக்கி திடீர்னு இஸ்ரேலுடைய டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் என்ன பண்ணுறாங்க, இந்த வரைபடத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு ரவுண்ட் பண்ணியிருக்க பாருங்கள், அது பேர் அபு தாஹர்னு சொல்லிட்டு அங்கே ஒரு விமான நிலையம் ஒன்று புதுசாக கட்டிகிட்டு இருக்கிறாங்க. அந்த இடத்துல இஸ்ரேல் அபு ஹல் தாஹர்னு சொல்லிட்டு இடிலி பகுதி பக்கத்தில் அடிச்சிட்டாங்க. காலையில் ஃபஸ்ட்டு ஒரு 8 பேலிஸ்டிக் ஏவுகணைகள் மூலமாக ஒரு அட்டாக் பண்ணாங்க, போர் விமானத்தின் மூலமாக. மறுபடியும் சாயந்தரம் என்ன மூடு வந்துச்சோ தெரில, ஏதாவது ஸ்நாக்ஸ் ஏதாவது கொடுக்கல என்னன்னு தெரில, மறுபடியும் ஒரு விமானத்தை கொண்டு போயிட்டு மறுபடியும் ஒரு 3 நாள் தாக்குதல் நிகழ்த்திட்டாங்க.
மொத்தம் 2 சேர்த்தோன்னா ஒரு 12லேருந்து 13. சரி, இஸ்ரேல் என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா, அந்த இடத்துல துருக்கி ஃபண்டிங் பண்ணி விமான நிலையத்தை ஏற்படுத்துகிறாங்க. சப்போஸ் நாளைக்கு போர்க்காலங்களில் துருக்கி திடீர்னு வந்து அந்த இடத்துல போர் விமானம் நிறுத்தி எங்களுக்கு மீது தாக்கல் நடத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். அதெல்லாம் முன்கூட்டி எச்சரிக்கையை நாங்கள் சிரியா கிட்ட சொன்னோம். இந்த மாதிரி துருக்கியோட உதவியோடு அந்த இடத்துல போர் விமான நிலையங்கள் இருக்கக்கூடாதுன்னு நாங்கள் சொன்னோம். குறிப்பாக விமான நிலையங்கள் இருக்கக்கூடாதுன்னு சொன்னோம். பட் அவங்க தொடர்ந்து அந்த இடத்துல ஏற்படுத்திட்டு இருக்காங்கன்ற கோணத்தில் அடிச்சு விட்றாங்க. அப்புறம் சிரியா தரப்பில் அமெரிக்காவோட கூப்பிட்டு சொல்லுறாங்க, பாருங்கள் பாஸ், உங்கள் ஆளுங்க பாருங்கள், இது மாதிரி பண்ணலாமா சொல்லுங்கள் அப்படின்னோடனே அங்கே அமெரிக்காவுக்கான அம்பாசிடர் இஸ்ரேலில் இருக்கிறாரு. அவர் சொல்லிட்டார், இந்த மாதிரி சூழ்நிலையில் இஸ்ரேல் வந்து இந்த தாக்குதலை நியாயப்படுத்த முடியாது, கொஞ்சம் அமைதியாக இருங்க, ஏன் இப்படி பண்ணுறீங்க, சுற்றியும் இப்படி அடிச்சுட்டே இருந்தீங்கன்னா என்ன தான் ஆகிறது நாங்களும் எங்கே தான் போய் பேச்சுவார்த்தை நடத்துறது, சுற்றி யாரை பார்த்தாலும் இப்படி உரண்டு இழுத்துட்டே இருக்கிறீங்களே, நாங்கள் என்ன பண்ணுறது சொல்லுங்கன்னு ஒரு காசாவை விட்டு வைக்கலாம், சூழ்நிலை வேறு. சரி, இப்போ குஷ்னர் அவர்கள் வந்து பேச்சுவார்த்தை நடத்துகிறாரு அப்படின்னு பார்த்தா அதுவும் தீர்வு கிடைக்கல. அங்கே லெபனானுக்கும் தீர்வு கிடைக்கல, ஈரானுக்கும் தீர்வு கிடைக்கல, இப்போ சிரியாவுக்கும் தீர்வு கிடைக்கல. இது வரைக்கும் இஸ்ரேல் கைத்தொட்ட நாடுகள் எதுவுக்குமே தீர்வு கிடைக்கல. இப்போ அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்கப்பா, ஏன்பா இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கொஞ்சம் கேட்டிருக்கிறாரு. உடனே சவுதிக்கு சரியான கோபம் வந்துருச்சு. இப்போ என்ன இஸ்ரேல், எப்படி நீ வந்து சிரியா மீது தாக்கல் நடத்தலாம், போடு 2 கண்டனத்தை, தனது கடும் கண்டனத்தை தெரிவிக்கிறேன்டா. இந்த கடும் கண்டனம் இந்த இதெல்லாம் கேட்டால் இப்போ நம்மளுக்கு சிரிப்பாக இருக்குல்ல. இந்த கண்டனம் என்ன 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 யூஸ்ன்னு எனக்கு தெரியல. அது தொடர்ந்து சொல்லிட்டே இருக்கிறாங்க. அது இல்லாமல் இன்றைக்கி சவுதியினுடைய டிஃபென்ஸ் அலையன்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த மெக்கா அலையன்ஸ் இருக்குல்ல, இதை வந்து வாழ்த்தி வரவேற்று ஒரு முழு ஒப்புதலை கொடுத்துருக்காங்க. சவுதி அடுத்த லெவலுக்கு போகுதுன்றாங்க. அப்போ தான் ஹவுதிகள் மனசில் நினச்சிக்கிட்டாங்க, ஓஹோ இப்போ சிரியாவுக்கு கண்டனம் தெரிவிச்சிங்க, ஓகே, இப்போ நீங்கள் அடுத்த லெவலுக்கு போயிட்டீங்களா, அந்த 2 சாப்பிடு அப்படின்னு என்ன பண்ணுறாங்க, மறுபடியும் சவுதியினுடைய ஜாசன் அப்படின்ற ஆயில் ஃபீல்டு அரம்கோ நிறுவனங்கள் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல ஒரு 2 தாக்குதலை நிகழ்த்தியிருக்காங்க. இருந்தாலும் அவங்க வெளியே சொல்ல மாட்டாங்க, குத்தனது நண்பனாக இருந்தாலும் கத்தி சொல்லக்கூடாதுன்ற மாதிரி. எதுக்கு நம்மளுக்கு நம்மளே சொல்லி திடீர்னு அணுகுண்டு பாய் டென்ஷன் ஆகிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு அவங்க மேபி சொல்லாமல் கூட இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் ஹவுதிக்கள் வந்து இன்றைக்கி ஹல் கோஹா அப்படின்ற ஒரு உதயதுன்னு சொல்லிட்டு ஒரு முக்கிய பகுதியில் அடிச்சிருக்காங்க. ஒட்டுமொத்தமாக அந்த வரைபடத்தில் பார்த்தீங்கன்னா 2 தரைப்படை தாக்குதலை ரொம்ப தீவிரப்படுத்தியிருக்காங்க. ஒரு சில பகுதியில் ட்ரை பண்ணாங்க, மறுபடியும் பின்னாடி போயிட்டாங்க. ஒன்று இந்த ட்ரைஸ்ன்ற பகுதியில் கத்திரிப்பு கலராக இருக்குது பாருங்கள், அந்த இடத்துல பச்சை கலர் ஏரோ மார்க்கும் ரெட் கலர் ஏரோ மார்க் இருக்குது பாருங்கள், அந்த இடத்துல வந்து ஹெவி கன் ஃபைட் வந்து தற்போது நிலைமைக்கு அங்கே போயிட்டு தாங்க இருக்குது. இது அங்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த சுற்றி இருக்கக்கூடிய பரபரப்பான செய்திகள். ஒரு 5 நாட்களுக்கு முன்பு நான் உங்ககிட்ட ஒரு செய்தியை ஒற்றை வழியில் கடந்துட்டு போனேன். எத்தனை பேர்த்துக்கு நினைவு இருக்குன்னு கையை மட்டும் தூக்குங்க, நான் உங்களை பார்த்துக்கிறேன், சரியா? விஷயத்த சொல்லுப்பான்னு தானே உங்களுக்கு தோணுது. சிரியாவுக்குள்ளார ஒரு அணு ஆயுத மெட்டீரியல், அதாவது நியூக்ளியர் மெட்டீரியல் வந்து இருந்ததா தகவல் கிடைச்சது. பெரிய ஷாக்கிங்காக இருந்தது. நான் அதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட பார்த்து சொல்கிறேன் மாதிரி அனௌன்ஸ் பண்ணேன். இன்றைக்கி அவங்களோட ஃபாரின் மினிஸ்டர் உறுதி பண்ணிட்டார், எஸ், அணு ஆயுத மெட்டீரியல் எங்ககிட்ட இருக்குது. அது எப்படி வந்துச்சுன்னு எங்களுக்கு தெரியாது. மேபி இதுக்கு முன்னாடி இருந்த ஆசாத் ரீஜன் ஏதாவது தொடர்பு ஏற்படுத்தியிருக்கலாம். அதுக்கான முழு விசாரணை உத்தரவிட்டிருக்கிறோம். இப்போது நிலைமைக்கு IAEA கட்டுக்குள் இருக்கிறது. அது வேறு எதுவும் சேதாரமாக இல்லாத அளவுக்கு அது சேஃப்டியாக வெளியேற்றுறதா இல்லை டிஸ்மேண்டில் பண்ணுறதான்னு தெரியல. பட் IAEA கிட்ட வந்து நாங்கள் சொல்லிட்டோம், அவங்க வந்து பார்த்துட்ருக்காங்கன்றாங்க. சிரியாவுக்குள்ளே எப்படி நியூக்ளியர் வெப்பனுடைய மெட்டீரியல் வந்ததுன்றது தான் பெரிய ஒரு கொஷின் மார்க்காக இருக்குது. ஒருவேளை இதற்கு முன்பு வேறு ஏதாவது இஸ்ரேல் வேறு ஏதாவது டெஸ்டிங் எடுத்தாங்களா, அதாவது ஆசாத் ரீஜியனில், இல்லை இவங்க ஏதாவது அப்போ ரஷ்யா கிட்ட நெருக்கமாக இருந்தாங்க, அதாவது ஈரானுடைய செறிவூட்டப்பட்ட யுரேனியம் இங்கே ஏதாவது வந்ததா அப்படின்னு பல கோணத்தில் மறுபடியும் திங்க் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஈராக் என்ன சொல்லிட்டாங்கன்னா, குறிப்பாக ஈராக்கில் இருக்கக்கூடிய கேட்டிப் ஹெஸ்புல்லா, ஓரளவுக்கு தான் நாங்கள் பொறுமையாக இருப்போம், எங்கள் பேஷண்ட்டுக்கும் ஒரு பொறுமை இருக்குது, அதை தொடர்ந்து சோதிச்சுட்டே இருந்தீங்க அப்படின்னா நாங்கள் அடிக்க ஆரம்பிச்சிருவோம்னு சொல்லிட்டு ஈராக்கினுடைய அரசாங்கத்தை எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க கேட்டிப் ஹெஸ்புல்லா அப்படின்ற ஒரு குரூப். சரி, இப்போ நம்ம ரஷ்யா கிட்ட போகலாம். எனக்கு இந்த விளக்கம் கொடுத்தே ஆகணும், நீங்கள் இல்லை, சர்வதேச ஊடகங்கள். என்ன காரணம் அப்படின்னா, தொடர்ந்து ஈரானுக்கிட்ட ஆயுதம் குறையாமல் இருப்பதற்கான காரணம் என்னென்னா, ரஷ்யா ஆயுதங்களை பெரிய அளவுக்கு அங்கே கொடுக்குறாங்க. யார் கொடுக்குறாங்க? ஈரானுக்கு கொடுக்குறாங்க அப்படின்றது NBC நியூஸ்லேருந்து
இன்றைக்கி உக்ரைனுடைய செய்தி குறிப்பிலிருந்து பெரிய அளவுக்கு ஒரு பெரிய நியூஸாக போட்டிருக்காங்க. தொடர்ந்து ஈரான் ஆயுத பற்றாக்குறை இல்லாமல் தாக்கல் நடத்துவதற்கு ரஷ்யா தான் முக்கிய காரணன்றாங்க. உங்களை நான் இடத்துல அடிப்பேன் நான். இல்லை நான் கேட்குறேன், நான் எத்தனை நாள் என்ன கதையை விட்டுட்டு இருந்தீங்க? என்ன கதையை விட்டுட்டு இருந்தீங்க? அன்னைக்கு கூட ஜெலன்ஸ்கி என்ன கதையை விட்டார்? ரஷ்யாவுக்காக ட்ரோன்கள் ஏற்றி சென்ற ஒரு கப்பல் மீது தாக்கல் நிகழ்த்தணும்னு சொன்னீங்களா இல்லையா? ரஷ்யா கிட்ட சுத்தமாக ஆயுதங்கள் இல்லை, வட கொரியா கிட்ட வாங்கி தாக்கல் நடத்துகிறாங்க. ஆயுதம் இல்லாமல் தடுமாறிட்டு இருக்குன்னு உங்கள் வால்ஸ்ட்ரீட் சேனல்லிருந்து ஒட்டுமொத்த ஊடகங்களும் கலர்னீங்களா இல்லையா? இல்லை, நான் கேட்குற கேள்வி என்னென்னா, அவங்கக்கிட்ட அதுவும் அந்த புலிகேசி டீம் அந்த ஒரு நாங்கள் டெய்லி நாங்கள் ஆராய்ச்சி பண்ணி நியூஸ் வெளியிடறோன்ற பாருங்க, அவங்கெல்லாம் அவ்வளோதான் ரஷ்யா ஆயுதங்கள் இல்லைன்னு கதை விட்டிங்களா இல்லையா? இன்றைக்கி அவங்க தான் ஈரானுக்கு அனுப்புகிறாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா என்ன பாஸ் இது நியாயம்? மறுபடியும் ஒரு வாரம் கழிச்சு என்ன சொல்லுவாங்கன்னா, இல்லை ரஷ்யா தான் ஈரானுக்கு ட்ரோன் அனுப்பிட்டு இருக்காங்கன்னு, மறுபடியும் ரஷ்யா இல்லை ஈரான் தான் ரஷ்யாவுக்கு அனுப்பிட்டு இருக்காங்கன்ற இன்னொரு கதையும் சொல்லுவாங்க. பட் ஆனால் இந்த காலிங்கிரேட் பகுதின்னு சொல்லுவாங்க, அதாவது இந்த போலந்து பக்கத்தில் ஒரு பகுதி, அந்த பகுதியை சுற்றி பெரிய அளவுக்கு ஒரு போர் விமானங்கள், நேட்டோ நாடுகள் எல்லாமே வந்து ஒரு பயிற்சி மேற்கொள்ள போகிறோம், பால்டிக் கடல் பகுதியை வந்து நாங்கள் காப்பாற்ற போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. திடீர்னு ரஷ்யா என்ன பண்ணுறாங்க, அந்த காலிங்கிரேட் பகுதியில் ஆயுதங்களை குவித்தாங்க. போலந்து வந்து ஓடி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இனி பால்டிக் கடல் பகுதியை வந்து நம்ம கட்டுக்குள்ளே கொண்டு வரது சால சிறந்ததுன்றாங்க. ஒருவேளை தகவல் என்ன வருது அப்படின்னா, அங்கே ஒரு குட்டி பகுதி இருக்குது காலிங்கிரேட் பகுதி மட்டும், அந்த பகுதி மீது நேட்டோ நாடுகள் தாக்கல் நடத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ரஷ்யா என்ன சொல்கிறாங்கன்னா, நிச்சயம் அதன் மீது தாக்கல் நடத்தினீங்கன்னா அது எங்கள் மீது தாக்கல் நடத்தியே தான் நாங்கள் எடுப்போன்றாங்க. என்ன பண்ணாலும் ரஷ்யா ஏதாவது ஒன்று பண்ணுங்க, அணுகுண்டிங்க ஒரு இடத்துல போடுங்க, அப்போ அங்கே சும்மா ஒரு எம்டி பகுதியிலாவது போடுங்க. ஏன்னா இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் இன்னும் பார்த்ததில்ல. சும்மா ஒரு மலைப்பகுதியை பார்த்து யாரும் இந்த ஏரியா பக்கம் வராதிங்கப்பா, ஒரு 10 கிலோமீட்டருக்கு வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணிவிட்டு ஏதாவது ஒன்று போடுங்கப்பா பார்க்கலாம். சும்மா அந்த போர் இப்படியே வளவலன்னு இழுத்துட்டு இருந்தால் என்ன ஆகுது? அப்போ தான் ஒரு தீர்வு கிடைக்கும். நீங்களும் அந்த அணு ஆயுதத்தை தொடச்சி பெயிண்ட்டு போயிடும் போல் நீங்கள் மிரட்டி கடைசியில் இப்போ இவங்க நேட்டோ நாடு நடிக்கிறாங்களா இல்லை நேட்டோ நாடுகள் ரஷ்யாவோட பகுதிகளை கைப்பற்ற போகிறாங்களான்னு தெரியல. என்னுடைய ஃபைனல் ரெக்வஸ்ட் அதுதான், பார்த்து கொஞ்சம் சூதானமாக எப்பயுமே இஸ்ரேல் வந்து அட்டாக் பண்ணாங்கன்னா அந்த ஏரியா பகுதி ஃபுல்லாக வெளியேற்றிட்டு அந்த கட்டிடங்களை அடித்து தும்சம் பண்ணுறாங்கல்ல, அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு நகரத்தை ஃபுல்லாக வெளியேற்றிட்டு உங்கள் ட்ரையல் தான் பாருங்களேன் எப்படி வருது, ரிசல்ட் என்ன இருக்குது. அணு ஆயுதம் நிஜமாகவே செயல்படுறதால ரொம்ப வருஷமாக வச்சுருந்ததுனால வெடிக்காமல் நமுத்து பட்டாசாக போகுதா, அதை கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கப்பா. நீங்கள் மட்டும் இல்லை, உலக நாடுகளுக்கு அதே அரைக்கோவல் தான். அது எத்தனை வருஷமாக இதை வச்சுட்டு நீங்கள் சொல்லிட்டு இருப்பீங்கன்ற ஒரு கூடுதல் தகவல். இன்றைக்கி இந்த CNN சேனல் வந்து ஒரு சோக மியூசிக் அப்படின்னு போட்டாங்க. எதுக்குப்பா இந்த சோக மியூசிக்கை போடுறீங்க அப்படின்னா, பேட்ரியாட்டிக் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அப்படியே நிறுத்தின வாக்கிலே இருக்குது. ஒரு 2.5 மாதமாக இதுக்கான வான்தடுப்பு ஏவுகணைகள் வந்து வரல, சுத்தமாகவே வரல. வெரி சேட் மூமெண்ட் ஃபார் உக்ரைன். ப்ளீஸ் சேவ் உக்ரைன், ஆயுதங்களை கொடுங்க, உக்ரைனை காப்பாற்றுங்க அப்படின்னு உடனே ஒரு சோக மியூசிக் டாய். அப்போ நம்ம தமிழ் சேனல்லாம் வரும்ல, ஒரு சோக மியூசிக்கை போட்டு அதுக்கு ஒரு பேக்ரவுண்ட்லாம் போட்டு கொடுப்பாங்கள்ல, அந்த மாதிரி உக்ரைன்கிட்ட வான்தடுப்பு ஏவுகணைகள் இல்லைன்றாங்க. இருந்தாலும் உக்ரைன் பாருங்கள், இன்னைக்கு காலைல மாஸ்கோவை போட்டு அடியேன்னு அடிச்சிட்டாங்க, பற்றி எரிஞ்சிட்டு இருந்தது. நிறைய பகுதிகளில் பெரிய தாக்கல் நிகழ்த்தியிருந்தாங்க. இவங்க நடத்திய அந்த தாக்குதலுக்கு பதிலுக்கு ரஷ்யா ஒரு தீவிரவாத தாக்கல் நடத்தியிருந்தாங்க. யார்? உக்ரைன் சொன்னதில் ஒரு 4 இடத்துல கார்கியூ பகுதியில் ஒரு 10க்கு மேற்பட்ட மக்கள் இறந்து போனதாகவே சொல்கிறாங்க. மிகப்பெரிய அட்டாக், பெரிய அளவுக்கான எமர்ஜென்சி. அப்புறம் டினிப்ரோடெக்ஸ்ட், ஜாப்ரோஷிஷியா, மொத்தம் ஒரு 6 பகுதியில் ரஷ்யா மறுபடியும் வெளி என்று வெளுத்திருக்கிறது. சரி, தாக்குதல் நடத்தியதுக்கு அவங்கள பதில் தாக்கல் நடத்தணும்ல, அதனால் தாக்குதல் பெரிய அளவுக்கு இருக்குது. நாளைக்கு உங்களுக்கு கொஞ்சம் டீட்டெயிலாகவும் டெப்த்தாகவும் நான் எக்ஸ்பிளைன் பண்ண விரும்புகிறேன். பாகிஸ்தானில் ஜப்பானுடைய தூதரகர் அம்பாசிடர் இருக்கிறார் இல்லையா, அவருக்கு சம்மன் கொடுத்து அனுப்புனாங்க. 1/2 மணி நேரம் போட்டு ராவிட்டு அதுக்கப்புறம் வந்து திருப்பி அமைச்சிருக்கிறாங்க. அது எப்படி புடின் அவர்கள் எங்கள் பகுதிக்கு தானே போகிறோம், உங்களுக்கு என்ன பிரச்சனை, ஏதோ எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க, கண்டனம்லாம் சொல்கிறீங்க, என்ன பிரச்சனை, என்ன சமாச்சாரம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவர் பதிலுக்கு அப்புறம் ஜப்பான் என்ன பதிலளிக்க போகிறாங்கன்னு தெரியல.
அப்புறம் ரஷ்யாவும் மியான்மாரும் அடுத்தடுத்த வந்து அக்ரிமெண்ட்டில் வந்து சைன் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. ரஷ்யானுடைய அடுத்த இன்னொரு எதிர்க்கட்சி தலைவராக இருந்தவர் 11 வருஷம் தூக்கி ஜெயிலுக்கு போட்டாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டுமே சொல்கிறாங்க. இவங்க சீனா என்ன பண்ணுறாங்க, ரோபோட்டுக்கான ஒரு ஓட்டப்பந்தயம்னா ஒரு ஈவெண்ட் மாதிரி நடத்தியிருக்காங்க. இது வந்து செகண்டு பெய்ஜிங்கில் நடத்துகிறாங்க. வேர்ல்டு ஹியூமனாய்டு ரோபோட் கேம்ஸ் வைத்திருக்காங்க. பெரிய அளவுக்கு ரொம்ப ஃபேமஸாக போயிட்டுருக்கு. வீடியோ நிறைவு பகுதியில் 2 விஷயத்த சொல்லிடுறேன். ஒன்று, ரஷ்யானுடைய சென்ட்ரல் பேங்க்ஸ் எல்லாமே பெரும்பாலான அமௌண்ட்டை வந்து பெரும்பாலும் வித்ட்ரா பண்ணுறாங்களாம். மக்கள் நிறைய வந்து பணம் எடுக்கிறது அதிகமாகிடுச்சான். ஏன்னா ரஷ்யா எந்த நேரத்துலனாலும் என்ன முடிவுனாலும் எடுக்கலாம், போர் சூழல்னால செலவுக்கு அதிகமாக இருக்கலாம், திடீர்னு லிமிட் பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுன்றனால பெரிய அளவுக்கு பணத்தை எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்களாம். 7.3 பில்லியன் அளவுக்கு எடுக்கிறாங்களாம். இதுக்கு முன்னாடிலாம் 3.4 பில்லியன் தான் எடுத்தாங்களாம். அமௌண்ட் வந்து லிக்யூடாக எடுத்தாங்களாம். அதனால் எப்போவுமே ஒரு பேங்க்லேருந்து டெபாசிட் இல்லாமல் அதிகமாக மக்கள் எடுக்க ஆரம்பித்தாங்கன்னா அது பேங்க் வந்து வீழ்ச்சியை நோக்கி போகும்ன்றதில் சொல்கிறாங்க. ப்ளூம்பர்க் போன்ற பத்திரிகை, ராய்டர்ஸ் போன்ற பத்திரிகைகள்லாம் ஏதோ சைடில் அப்படி அடித்து விட்டுட்டுருக்காங்க. ஒன்று. இரண்டாவது என்ன, உலக வங்கி 36,000 டன் வந்து கோல்டு குவித்திருக்கு. இதுதான் ஃபஸ்ட் டைம் உலக மத்திய வங்கிகளில் மீண்டும் தங்கத்தை வந்து பெரிய அளவுக்கு குவிக்க ஆரம்பித்திருக்காங்க 1960க்கு அப்புறம். இது பெரும்பாலும் டாலர் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை இல்லாதனால மக்கள் தங்கத்தை வாங்கி குவிக்கிறாங்கன்ற கோணத்துலையும் பார்க்க முடியும். பார்க்கலாம். இதில் பெரும்பாலும் சீனா, போலந்து, துருக்கி, இந்தியா 2022க்கு அப்புறம் அதிகமான அளவுக்கு தங்கத்தை வாங்கியிருக்கோம். இந்தியா தங்கத்தை வாங்கினது காரணம் இந்திய பெண்களின் தேவைக்காக வாங்குகிறோம். அது வந்து கமர்ஷியலாக பார்க்காம கமர்ஷியலாக இல்லாமல் பெண்களுக்காக வாங்குகிறோம். பட் நிறைய நாடுகள் வந்து பர்பஸாகவே அந்த நாடுகள் வாங்கி சேவ் பண்ணுறாங்க. ஒரு கூடுதல் தகவலாக பார்க்க முடியும். ஸோ இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ண நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோமச்சல். நன்றி, வணக்கம்.